வணக்கம். இன்றைய நாளில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை விரைவாகவும் சுருக்கமாகவும் மின்னல் செய்திகளில் பார்க்கலாம். புதிய கல்விக் கொள்கையை ஏற்கும் வரை தமிழகத்திற்கு நிதி தர இயலாது என்ற மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் பேச்சுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஒத்திசைவு பட்டியலில் உள்ளதுதான் கல்வி, அதற்கு மத்திய அரசு ஏகபோக எஜமானர்கள் அல்ல என கடுமையாக சாடியுள்ளார். மும்மொழிக் கொள்கையை ஏற்கும் வரை நிதி கிடையாது என்று பிளாக்மெயில் செய்யும் தடித்தனத்தை தமிழர்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டமாக தெரிவித்துள்ளார். எங்கள் உரிமையை தான் கேட்கிறோம், உங்கள் தனிச்சொத்தை கேட்பது போல் திமிராக பேசினால் தமிழர்களின் தனி குணத்தையும் டெல்லி பார்க்க வேண்டி இருக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விகடன் இணையதளம் முடக்கப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள அவர், இதழியலில் 100 ஆண்டு காலமாக இயங்கி வரும் விகடனின் இணையதளம் முடக்கப்பட்டிருப்பதற்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக பதிவிட்டுள்ளார். கருத்துக்களுக்காக ஊடகங்கள் முடக்கப்படுவது ஜனநாயகத்திற்கு அழகல்ல என்றும் பாஜகவின் பாசிச தன்மைக்கு இது எடுத்துக்காட்டாகும் என கூறியுள்ள முதலமைச்சர், முடக்கப்பட்ட இணையதளத்திற்கு உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தை பொறுத்தவரை இருமொழிக் கொள்கைதான் கடைபிடிக்கப்படும், இதில் எவ்வித மாற்றமும் கிடையாது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். வேலூர் கோட்டை மைதானத்தில் இலக்கு 2026 என்ற தலைப்பில் அதிமுக இளைஞர்கள் இளம்பெண்கள் லட்சிய பாசறை மாநாடு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அவர், தமிழகத்திற்கான நிதியை வழங்க மத்திய அரசு மறுப்பதை ஏற்க முடியாது என்றார். தமிழ்நாட்டில் இருக்கும் ஆட்சியாளர்களை பார்க்காதீர்கள், மக்களை பார்த்து நிதி வழங்குங்கள் என்றும் மத்திய அரசுக்கு அவர் கோரிக்கை விடுத்தார். மேலும் ஆளும் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு 2026 தேர்தலில் 234 தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி வாகை சூடும் என எடப்பாடி பழனிசாமி சூளுரைத்தார். மும்மொழிக் கொள்கை விவகாரத்தில் தமிழ்நாட்டை சீண்டுவது தீயை தீண்டுவதற்கு சமம் என துணை முதலமைச்சர் உதயநிதி மத்திய அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். நிதி உரிமையை கேட்டால் ஹிந்தியை ஏற்க வேண்டும் என்று தமிழ்நாட்டை மிரட்டுவதா என கேள்வி எழுப்பியுள்ள அவர், மாநிலங்கள் சேர்ந்து உருவாக்கியதுதான் ஒன்றிய அரசு, எங்கள் குழந்தைகளின் கல்விக்கான நிதியை தான் நாங்கள் கேட்கிறோம், நீங்கள் கொடுக்கும் இடத்திலும் நாங்கள் பெறும் இடத்திலும் இருப்பதாய் நினைத்து தலைக்கணம் காட்ட வேண்டாம் என்று அவர் தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கும் வரை தமிழகத்திற்கு நிதி ஒதுக்க முடியாது என்று ஆணவமாக தெரிவித்திருப்பது கண்டனத்திற்குரியது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். பேரறிஞர் அண்ணாவால் கொண்டுவரப்பட்ட இருமொழி திட்டம்தான் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் மாநில அரசுகளின் கல்வி உரிமையை நசுக்க நினைப்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது என்றும் வைகோ தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கான நிதியை தர மாட்டேன் என்பது மத்திய அரசின் திமிர்த்தனம் என சீமான் விமர்சித்துள்ளார். திருப்பூரில் பேசிய அவர், 8 கோடி தமிழ் மக்களின் தன்மான பிரச்சனை இது என்றும் காட்டமாக தெரிவித்துள்ளார். ஆணவத்தால் ஹிந்தியை திணிக்க முயன்றால் இந்தியா ஒரே நாடாக இருக்காது எனவும் அவர் எச்சரித்திருக்கிறார். மும்மொழிக் கொள்கையை வலிய திணிப்பது மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை பறிப்பதன்றி வேறென்ன என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் பாசிச அணுகுமுறைகளை எந்த வடிவத்தில் யார் கையில் எடுத்தாலும் அதனை தமிழக வெற்றிக் கழகம் எதிர்க்கும் எனவும் தனது எக்ஸ் பக்கத்தில் விஜய் எச்சரித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு நிதியளிக்கும் விவகாரத்தில் மத்திய அரசு பிளாக்மெயில் செய்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் உள்ளிட்ட தமிழ்நாடு அமைச்சர்களின் மகன், மகள் அல்லது பேரன் பேத்திகள் படிக்கும் தனியார் பள்ளிகளில் மும்மொழிகள் பயிற்றுவிக்கலாம், தங்கள் வீட்டு குழந்தைகள் பயிலும் அரசு பள்ளிகளில் தமிழ், ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மொழி கற்பிக்க கூடாதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார்.
மேலும் 1960களில் காலாவதியான கொள்கையை தமிழக குழந்தைகள் மீது திணிப்பது என்ன நியாயம் என்றும் அவர் வினவியுள்ளார். தமிழ்நாட்டில் பல பள்ளிகளில் மும்மொழி கொள்கைகள் கற்பிக்கப்படும் போது அரசு பள்ளி மாணவர்கள் மட்டும் 3 மொழிகளை படிக்கக்கூடாதா என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக குடும்பத்தினர் நடத்தும் பள்ளிகளில் 3 மொழிகள் கற்பிக்கப்படும் போது மாணவர்கள் இன்னொரு மொழியை கூடுதலாக கற்றுக்கொள்வதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் மும்மொழி கொள்கையில் தாய்மொழிக்குத்தான் பிரதான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையை திணிக்கக்கூடாது எனவும் மாநிலங்களின் உரிமைகளை மத்திய அரசு மதிக்க வேண்டும் எனவும் பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். அரசு பள்ளிகளில் மும்மொழிகள் கற்பிக்கப்படுவதை கட்டாயமாக்கும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தினால் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு நிதி வழங்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளார். மாநில அரசின் உரிமைகளை மதித்து ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை உடனே வழங்க வேண்டும் எனவும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். ஆனந்த விகடனை எச்சரித்த அண்ணாமலை ட்ரம்பை எச்சரிக்க முடியுமா என சீமான் வினவியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நாட்டு குடிகளை விலங்கிட்டு திருப்பி அனுப்பியது மோடிக்கு இட்ட விலங்காகத்தான் பார்க்க வேண்டும் என்றார். அதை குறியீடாக வைத்து படம் வெளியிட்டதை தாங்க முடியவில்லையா என சீமான் கேள்வி எழுப்பினார். மேலும் மயிலாடுதுறை இரட்டை கொலை விவகாரத்தில் குற்றத்தை தடுக்காமல் அதை மறைக்க அரசு முயற்சிப்பதாக சீமான் சாடினார். தமிழகத்தில் அண்ணா அறிவித்த இருமொழிக் கொள்கையே போதும் என்று அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடத்தப்பட்ட வேலைவாய்ப்பு முகாமில் பங்கேற்ற அமைச்சர் தேர்வான பட்டதாரிகளுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழுடன் ஆங்கிலம் இருக்கும்போது வேறு மொழி தேவையில்லை என்றார். மேலும் படிக்கும் போதே வேலைவாய்ப்பினை ஏற்படுத்தும் எண்ணத்தை மாணவர்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கூறினார். அதுக்கு தமிழகம் இலங்கை கடற்படையால் தொடர்ந்து தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை கண்டும் காணாமல் வேடிக்கை பார்க்கும் மத்திய அரசை கண்டித்து ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் எதிரே திமுக எம்பி கனிமொழி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான மீனவர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பொழுது வலியுறுத்தப்பட்டது. பல்லாவரத்தில் பணம் தர மறுத்த பெட்ரோல் பங்க் ஊழியரை தாவேகாவைச் சேர்ந்த நபர் ஒருவர் சரமாரியாக தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. பல்லாவரம் அடுத்த திருநீர்மலை பகுதியைச் சேர்ந்தவர் இளங்கோ. இவர் அருகாமையில் உள்ள பெட்ரோல் பங்கில் தனது ஏடிஎம் கார்டை கொண்டு அடிக்கடி பணம் பெற்று வந்ததாக கூறப்படுகிறது. வழக்கம் போல் கார்டு மூலம் பணம் எடுக்க வந்தபோது அவரது கார்டில் பணம் இல்லாததால் பங்க் ஊழியரிடம் கையில் 3000 ரூபாய் தரும்படி இளங்கோ கேட்டுள்ளார். பணம் இல்லாமல் எப்படி தருவது என்று ஊழியர் மறுக்கவே ஆத்திரமடைந்த இளங்கோ அவரை சரமாரியாக தாக்கியுள்ளார். இந்த சிசிடிவி காட்சி தற்பொழுது வைரலாகி வருகிறது. திருவண்ணாமலையில் இன்ஸ்டாகிராம் வாயிலாக இளம் பெண்களுக்கு ஸ்கெட்ச் போட்டு பாலியல் தொழிலில் தள்ளிய கும்பலை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். இன்ஸ்டாகிராம் மூலமாக 16 வயது சிறுமிக்கு வலை விரித்து அவரை கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிய திருவண்ணாமலை நாவக்கரை பகுதியைச் சேர்ந்த ருத்ரவேந்திரன் என்பவர் அவரது நண்பர் தனுஷுடன் கைது செய்யப்பட்டார். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் விழுப்புரம் மாவட்டம் போத்துவா கிராமத்தைச் சேர்ந்த சௌந்தர்யா உட்பட 5 பேர் இதற்கு துணை போனது கண்டறியப்பட்டு கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டது.
கோவையில் 9வது வாரமாக நடைபெற்ற ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் பொதுமக்கள் உற்சாகமாக நடனமாடி அசத்தினர். கொடிசியா பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவி ஒருவரின் கரகாட்டம் அனைவரையும் வியக்கச் செய்தது. மேலும் பறை இசை நிகழ்ச்சிகள், ரவுத்திரம் குழுவினரின் சிலம்பாட்டம், தற்காப்பு கலை நிகழ்ச்சிகள் ஆகியவை அனைவரையும் மெய்சிலிர்க்க செய்தன. தனியார் கல்லூரி மாணவர்களின் போதைக்கு எதிரான மைம் நிகழ்ச்சி பலரது பாராட்டுகளையும் பெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பாடலுக்கு ஏற்றவாறு நடனமாடி அசத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே சாலை விபத்தில் இருவர் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். பாலசமுத்திரம் தெற்கு தெருவைச் சேர்ந்தவர்கள் புவனேஷ் மற்றும் அவரது நண்பர் தனுஷ். இருவரும் தங்களது இருசக்கர வாகனத்தில் பாலாறு பொருந்தலாறு அணை சாலையில் சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலை ஓரத்தில் இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். வீட்டிற்குள் பதுங்கிக் கொண்டு தனிப்பட்ட பிரச்சனைகளை கூட மாநில பிரச்சனையாக பிரித்து திமுகவுக்கு எதிராக மட்டும் கம்பு சுத்தும் பழனிசாமி தற்போது எங்கே சென்று பதுங்கி உள்ளார் என அமைச்சர் செந்தில் பாலாஜி கேள்வி எழுப்பியுள்ளார். மும்மொழி கொள்கை விவகாரத்தில் தமிழக மக்களின் நலனிலும் தமிழ்நாட்டு உரிமைகளில் அக்கறையும் கொண்ட அனைவரும் எதிர்த்து வருவதாக கூறியுள்ளார். இருமொழிக் கொள்கையே தாரக மந்திரம் என்பதை கொள்கை முழக்கமாக முழங்கிய பேரறிஞர் பெயரை வைத்துள்ள கட்சியின் பொதுச் செயலாளர் பாஜக அரசை கண்டிக்க கூட துப்பில்லாமல் ஒளிந்திருக்கும் பழனிசாமி தயவு செய்து அண்ணாவின் பெயரை விட்டுவிட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். ஆழ்கடலில் தங்கி மீன்பிடிப்பது குறித்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததை அடுத்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாக தூத்துக்குடி விசைப்படகு உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர். ஆழ்கடலில் தங்கி மீன்பிடிக்க அனுமதி அளிக்காத மீன்வளத்துறையை கண்டித்து தூத்துக்குடியில் விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பாக இன்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதில் விசைப்படகு உரிமையாளர்களின் கோரிக்கைகளை ஏற்க மறுத்த மாவட்ட நிர்வாகம் நாட்டுப்படகு மீனவர்களின் கருத்தை அறிந்து பின்பு முடிவு அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தது. இதனிடையே தங்களுக்கு உரிய தீர்வு கிடைக்கும் வரை வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக விசைப்படகு உரிமையாளர்கள் தெரிவித்தனர். இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை கண்டித்து மீனவர்கள் இருசக்கர வாகன கண்டன பேரணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மீனவர்கள் மீது அத்துமீறி இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவத்தை கண்டித்தும் காயமடைந்த 3 மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தியும் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் இன்று 6வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தங்களது கோரிக்கைகளுக்கு இதுவரை மத்திய மற்றும் புதுச்சேரி மாநில அரசு நடவடிக்கை எடுக்காததால் 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இருசக்கர வாகன கண்டன பேரணியில் ஈடுபட்டனர். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் உள்ள கோயில்களில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாக்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் மேலதன்னிலாபாடி கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த புரணாம்பிகா புஷ்கலாம்பிகா கோயிலில் 32 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதேபோல திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி, தஞ்சை, மயிலாடுதுறை மற்றும் தருமபுரி மாவட்டம் பஞ்சப்பள்ளி அருகே உள்ள சூடானூர் கிராமத்தில் சக்தி விநாயகர் கோயிலில் கும்பாபிஷேக விழாக்கள் நடைபெற்றன. கடலூரில் தங்கும் விடுதியின் லிப்டில் சிக்கிய எம்பி விஷ்ணு பிரசாத் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு லிப்டை உடைத்து பத்திரமாக மீட்கப்பட்டார். கடலூர் மாவட்டம் மடலூர் அடுத்த இந்திரா நகர் பகுதியில் உள்ள தங்கும் விடுதியில் 2வது தளத்தில் காங்கிரஸ் கட்சி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்க கடலூர் எம்பி விஷ்ணு பிரசாத் உட்பட 6 பேர் லிப்டில் சென்ற நிலையில் திடீரென பழுதடைந்தது. தகவலறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு படை வீரர்கள் லிப்டை உடைத்து 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு லிப்டில் சிக்கியவர்களை மீட்டனர். இதில் 2 மயக்கமடைந்த நிலையில் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று முதல் உதவி அளிக்கப்பட்டது. சென்னை பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் பெண் காவலரிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்டவரை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர்.
பரணி என்ற பெண் காவலர் நேற்று இரவு பணி முடித்துவிட்டு பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் நடந்து சென்றார். அப்பொழுது திடீரென வந்த கொள்ளையன் காவலர் கழுத்தில் அணிந்திருந்த 1.5 சவரன் தங்கச் செயினை பறித்துக் கொண்டு ஓடியுள்ளார். இதனை கவனித்த பொதுமக்கள் அவரை மடக்கி பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் செயின் பறிப்பில் ஈடுபட்டவர் சிட்லப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சத்யபாலு என்பது தெரியவந்துள்ளது. குரோம்பேட்டை ரயில்வே சுரங்கப்பாதை பணிகள் 15 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை மக்கள் பயன்பாட்டிற்கு வராததை கண்டித்து குடியிருப்போர் நலசங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ராதாநகர் ரயில்வே சுரங்கப்பாதை இருவழி சுரங்கப்பாதையாக 2010ஆம் ஆண்டு தொடங்கி 2014ஆம் ஆண்டு முடிக்கப்பட்டது. இதில் பொதுமக்கள் நடந்து செல்ல படிக்கட்டுகள் அமைக்க 14,75 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று இன்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. பல வருட தென்காசி மாவட்டத்தில் சுமார் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள கீழப்பாவூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடத்திற்கு அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அடிக்கல் நாட்டினார். அப்பொழுது பேசிய அவர், தமிழக முதல்வரின் எண்ணமும் சிந்தனையும் மக்களை பற்றியே உள்ளதாக KKSSR ராமச்சந்திரன் பெருமிதம் தெரிவித்தார். விழாவிற்கு மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தலைமை தாங்கினார். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலையே நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரியில் இருந்து 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்று தெரிவித்துள்ள வானிலை மையம், காலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் கூறியுள்ளது. விடுமுறை தினத்தையொட்டி உதகைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகள் புல்வெளி மைதானங்களை கண்டு ரசித்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவிற்கு தமிழகம் மட்டுமல்லாமல் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்தனர். இதில் பூங்காவில் அமைந்துள்ள கண்ணாடி மாளிகை மற்றும் பச்சை பசைலென காட்சியளிக்கும் புல்வெளி மைதானங்களை கண்டு ரசித்தும் செல்ஃபி மற்றும் புகைப்படங்களை எடுத்து மகிழ்ந்தனர். மேலும் உதகையில் நிலவும் இதமான காலநிலையில் பூங்காவை கண்டு ரசித்து மகிழ்ந்து வார விடுமுறையை உதகையில் கொண்டாடினர். சென்னை OMR சாலையில் மெட்ரோ பணிக்காக வைத்திருந்த இரும்புகளை திருடிச் சென்ற நபர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை OMR சாலை அருகே நடைபெற்று வரும் மெட்ரோ பணிக்காக வைத்திருந்த இரும்பு ராடுகளை ஆட்டோவில் வந்த 3 பேர் கொண்ட கும்பல் பட்டப்பகலில் திருடியது. இதனை கண்டு LNT பாதுகாவலர்கள் இரும்பு திருடியவர்களை தடுக்க முயன்றபோது கல்லால் அடித்து துரத்தியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து 3 பேர் மீதும் துறைப்பாக்கம் காவல் நிலையத்தில் வீடியோ மற்றும் போட்டோ ஆதாரங்களோடு காவலர் ஜாஃபர் புகார் அளித்துள்ளார். இதன் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். டெல்லியில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என இந்திய ரயில்வே அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம் செல்லும் ரயிலில் ஏற ஒரே நேரத்தில் பயணிகள் முண்டியடித்ததால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 3 குழந்தைகள் உட்பட 18 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் பலர் காயமடைந்தனர். இந்நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் நிதி உதவியும் அதேபோல படுகாயமடைந்தவர்களுக்கு தலா 2.5 லட்சம் வழங்கப்படும் என இந்திய ரயில்வே அறிவித்துள்ளது. டெல்லி ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 18 பேர் பலியான நிலையில் இச்சம்பவம் குறித்து 2 பேர் கொண்ட விசாரணை குழு அமைத்து ரயில்வே நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லி ரயில் நிலையத்தில் சனிக்கிழமை இரவு ஏற்பட்ட நெரிசலில் குறைந்தது 18 பேர் பலியான நிலையில் பலர் காயமடைந்தனர். அவர்கள் பல்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ரயில்வே துறையின் அலட்சியமே இதற்கு காரணம் என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் இதுகுறித்து விசாரிக்க 2 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. டெல்லி ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 18 பேர் உயிரிழந்ததற்கு தார்மீக பொறுப்பேற்று ரயில்வே அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று காங்கிரஸ் கோரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து பேசிய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் சுப்ரியா ஸ்ரீநேட்,
பயணிகளின் கூட்டத்தை நிர்வகிப்பதற்கான முறையான ஏற்பாடுகளை செய்யப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். எந்த பாதுகாப்பு படைகளும் இல்லாததால் இந்த சோக நிகழ்வுக்கு வழிவகுத்ததாகவும் இந்த சம்பவத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று ரயில்வே அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். டெல்லி ரயில் நிலையத்தில் சனிக்கிழமை ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 18 பேர் உயிரிழந்த நிலையில் இந்த சம்பவம் ரயில்வேயின் தோல்வியையும் அரசின் உணர்வின்மையையும் எடுத்துக் காட்டுவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சாடியுள்ளார். டெல்லி ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர் என்ற செய்தி மிகவும் வருத்தமும் வேதனையையும் அளிப்பதாக ராகுல் தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். பிரயாக்ராஜுக்கு ஏராளமான பக்தர்கள் செல்வார்கள் என்பதை கருத்தில் கொண்டு சிறந்த ஏற்பாடுகளை செய்திருந்தால் இந்த அசம்பாவிதம் நடந்திருக்காது என்றும் ராகுல் கூறியுள்ளார். புதுடெல்லியில் நடைபெறும் பாரத் டெக்ஸ் 2025 என்ற உலகளாவிய ஜவுளி கண்காட்சியினை பிரதமர் மோடி பார்வையிட்டார். டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நடைபெறும் உலகளாவிய ஜவுளி கண்காட்சியில் சர்வதேச ஜவுளி உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பு, சர்வதேச பருத்தி ஆலோசனை குழு உட்பட உலகெங்கிலும் உள்ள 25க்கும் மேற்பட்ட முன்னணி உலகளாவிய ஜவுளி அமைப்புகள் மற்றும் சங்கங்கள் இந்த கண்காட்சியில் பங்கேற்றுள்ளன. இந்த கண்காட்சியை பார்வையிட்ட பிரதமர் ஜவுளித்துறையில் ஏற்பட்டுள்ள புதுமைகளை பாராட்டினார். இந்திய ஜவுளித்துறை ஆண்டுக்கு 9 லட்சம் கோடி ரூபாய் ஏற்றுமதி இலக்கை எட்டும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்று வரும் பாரத் டெக்ஸ் 2025 கண்காட்சியினை பார்வையிட்ட பின்னர் பேசிய அவர், இந்தியா தற்பொழுது ஜவுளி மற்றும் ஆடை ஏற்றுமதியில் 6வது இடத்தில் இருப்பதோடு ஜவுளி ஏற்றுமதி தோராயமாக 3 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருப்பதாக தெரிவித்தார். இதனை 3 மடங்காக உயர்த்தி 9 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஏற்றுமதியை எட்டுவதே தங்கள் இலக்கு என்றும் அவர் கூறினார். ரயில் பயணிகளின் கூட்டத்தை முறையாக நிர்வகிக்க போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக உத்தரப்பிரதேச மாநில ரயில்வே டிசிபி ரவீனா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் தலைநகரான லக்னோவில் இருந்து பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவிற்காக சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. டெல்லியில் ரயிலில் ஏற முண்டியடித்து கூட்ட நெரிசலில் சிக்கி 18 பேர் உயிரிழந்த நிலையில் லக்னோவில் சிறப்பு ரயில்களை ஆய்வு செய்த டிசிபி ரவீனா செய்தியாளர்களிடம் பேசினார். அப்பொழுது கூட்டத்தை முறையாக நிர்வகிக்க உள்ளூர் போலீசார், RPF மற்றும் CRP ஆகியவை குழுவாக இணைந்து செயல்படுவதாக கூறினார். பெங்களூருவில் துவங்கப்படும் மொபைல் போன் உற்பத்தி தொழிற்சாலையால் 40,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பெங்களூரு மல்லேஸ்வரத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பிரதமரின் நலத்திட்டங்கள் அனைத்தும் மக்களின் வாழ்வாதாரத்தை மாற்றியுள்ளதாக கூறினார். கர்நாடகாவில் இயக்கப்பட்டு வரும் வந்தே பாரத் ரயில்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். யமுனை நதியை இயந்திரம் மூலமாக சுத்தம் செய்யும் பணி தொடங்கியுள்ளது. உத்தராஞ்சல் மாநிலத்தில் இமயமலையில் அமைந்துள்ள யமுனாத்திரி என்னுமிடத்தில் தொடங்கும் இந்த ஆறு வட இந்தியாவின் முக்கியமான ஆறுகளுள் ஒன்றாகும். டெல்லி, ஹரியானா வழியாக ஓடும் இந்த ஆறு உத்தரப்பிரதேசத்தின் அலகாபாத் நகரில் கங்கை ஆற்றுடன் கலக்கிறது. புனிதமான யமுனை நதி அசுத்தமடைந்து காணப்பட்டதால் அதனை சுத்தப்படுத்தும் பணி தொடங்கியுள்ளது. 4 கட்டங்களாக இப்பணி மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025 IPL தொடருக்கான அட்டவணை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது. மார்ச் 22ஆம் தேதி தொடங்கும் தொடரின் முதல் போட்டியில் கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியுடன் மோதுகிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தனது முதல் போட்டியில் மார்ச் 23ஆம் தேதி பரம எதிரியான மும்பை இந்தியன்ஸ் அணியை எதிர்த்து விளையாடுகிறது. மே மாதம் 18ஆம் தேதி வரை மொத்தம் 70 லீக் போட்டிகள் நடைபெற உள்ளன. மே 20ஆம் தேதி குவாலிஃபயர் முதல் போட்டியும் 21ஆம் தேதி எலிமினேட்டர் போட்டியும் மே 23ஆம் தேதி குவாலிஃபயர் 2ஆம் போட்டியும் நடைபெற உள்ளது. இறுதிப் போட்டி மே மாதம் 25ஆம் தேதி நடைபெறும் என BCCI அறிவித்துள்ளது.
சென்னையில் நடைபெற்ற ஆசிய ட்ரையத்லான் கோப்பை போட்டியில் இத்தாலி மற்றும் இந்தோனேசியாவைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் வெற்றி வாகை சூடினர். சென்னையில் ஆசிய அளவிலான மும்முனை போட்டி என்று அழைக்கப்படும் ட்ரையத்லான் கோப்பை போட்டி இன்று நடைபெற்றது. இதில் ஆண்கள் பிரிவில் 37 பேரும் மகளிர் பிரிவில் 16 பேரும் பங்கேற்றனர். ஆண்கள் பெண்கள் என இரு பிரிவாக நடத்தப்பட்ட போட்டியில் ஆண்கள் பிரிவில் இத்தாலியின் பிரான்சிஸ்கோ டி பெசலிகோ முதல் பரிசை தட்டிச் சென்றார். இதேபோன்று பெண்கள் பிரிவில் இந்தோனேசியாவைச் சேர்ந்த மார்டினா அயூர் பிரதிவி வெற்றி பெற்றார். இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு விளையாட்டுத்துறை செயலர் அதுல்ய மிஸ்ரா பதக்கம் வழங்கி பாராட்டினார். ராஜஸ்தான் மாநிலத்தில் நடைபெற்ற போலோ சர்வதேச போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றது. ஜெய்ப்பூரில் உள்ள ராம்பாக் போலோ மைதானத்தில் நடைபெற்ற விறுவிறுப்பான போலோ சர்வதேச போட்டியில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக ஆடிய இந்திய அணி 7-5 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இதில் இந்திய அணியைச் சேர்ந்த ஷமீர் அலி 3 கோல்களையும் அணியின் தலைவர் சிம்ரன் ஷர்கில் 2 கோல்களையும் அடித்து வெற்றிக்கு வழிவகுத்தனர். சென்னை தியாகராய நகரில் அகரம் பவுண்டேஷனின் புதிய அலுவலகத்தை நடிகர் சூர்யா திறந்து வைத்தார். இதில் ஜெய்பீம் இயக்குனர் ஞானவேல் கலந்து கொண்டார். நடிகர் சூர்யா கடந்த 2006ஆம் ஆண்டு அகரம் பவுண்டேஷனை ஆரம்பித்து அதன் வழியாக ஏழை மாணவ மாணவிகளின் கல்விக்கு உதவி செய்து வருகிறார். இதன் மூலமாக நாட்டின் பின்தங்கிய மாணவர்களுக்கு கல்வி மட்டுமின்றி தன்னம்பிக்கை, திறமை, சமூக பொறுப்புள்ளவர்களாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளை அவர் செய்து வருகிறார். இதற்கான புதிய அலுவலகம் தியாகராய நகரில் திறக்கப்பட்டது. முன்னதாக அகரம் அறக்கட்டளையின் உறுதிமொழி ஏற்கப்பட்டது.